ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்குடல் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா புரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் ஆகும். நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோக்கான போட்டி ரேஷியோ தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ செஞ்சீங்கன்னா எல்லாத்தையும் டபுளாக சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கி தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. மசாலாவில் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச குடல் கறி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு போட்டி எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 வாட்டி சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட இந்த போட்டியை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம வதக்குறப்போ போட்டியில் மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் வேணும்னா நீங்கள் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் பேஸ்ட்லாம் எதுவுமே சேர்க்காம தான் செய்ய போகிறேன். நல்லா தாராளமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கம்மன்னு சூப்பரான போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கறி குழம்பை விட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, ரைஸ்க்கெலாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.